வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் ஹிட் படமும் இருக்கலாம், ஃப்ளாப் படமும் இருக்கலாம், கிளாசிக் கூட இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் ஆனால் சில படங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரோலுக்கு சிக்கி ரசிகர்களால் காணாமல் போயிருக்கும். இப்படியான ஆக்ஷன், லவ், ஹாரர், சயின்ஸ் ஃபிக்ஷன் போன்ற படங்களை ட்ரோல் செஞ்சு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. அதில் நம்மளும் நிறைய படங்களை பார்த்து மீம் ரியாக்ஷன் கூட நம்ம எல்லாருமே பார்த்து சிரிச்சிருக்கலாம். 2024 மிகவும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு அந்த படங்கள் ஃப்ளாப் ஆகி மிகவும் டிசப்பாயிண்ட் கொடுத்த 2 படங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது இந்தியன் 2ல ஃப்ளாப் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்களை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய காலதாமதம் அப்படிங்கிறது இந்தியன் படத்துக்கு அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2019 இந்த படத்துக்கான பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்துக்கிறப்ப தான் இடையில பார்த்தீங்கன்னா கோவிட் மிகப்பெரிய தாக்காலைகளை கிரியேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு நம்ம எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நம்ம அனைவருமே வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு படங்களை நம்ம பார்த்து பழகி நமக்கான ரசனைகள் மாற்றம் பெற்று நம்ம வெவ்வேறு மொழிகள் படங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு காலம் தான் நம்ம சொல்லணும். மற்றபடி உண்மையாலும் புது கதைகள் வர வேண்டியது நம்மளுக்கு தேவையான சிம்பிளா இருந்தாலும் நல்ல ஸ்டோரியா இருந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை. முக்கியமா போன வருஷம் லப்பர் பந்தெல்லாம் எடுத்து பார்த்தாலே நமக்கே தெரியும். அது சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் கதை நல்லா இருந்துச்சு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தனாலவே மிகப்பெரிய அளவுக்கு அந்த படம் வெற்றி படமா மாறுனுச்சு. அதே மாதிரி மிகப்பெரிய ஹீரோஸ் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கதையில ஏதாச்சும் மாத்துறதுக்குலாம் அதெல்லாம் ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே ரிலீஸ் ஆன இந்தியன் 1 சீக்வல் படமா தான் இந்த படம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்னா யாரு? அது இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா நமக்கு எப்படி பார்ட் 1ல காட்டணுமோ அதுக்கு எந்த குறைவுமே இல்லாம பார்ட் 2லையும் காட்டிடணும் அப்படின்னு காட்டியிருந்தாலே இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் படமாகவும் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பார்ட் 3 அப்படிங்கிற ரிலீஸ்க்கும் நம்ம எல்லாருமே தயாரும் ஆகிருப்போம். ஏன்னா இந்தியன் 3 இன்னொரு ப்ரீக்வல் வரப்போகுது அப்படிங்கிறனால அதுக்கும் ரெடி ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆன காரணத்தினால மக்களாகிய நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்டோம், அந்த இந்தியன் கிளாசிக்கை நம்ம டைரக்டர் எடுத்த விதத்தை குறை சொல்லி நம்ம எல்லாருமே அடித்து துவச்சிட்டோம். ஏன்னா தப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தை அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சதுக்கு காரணமே சங்கர் சார் தான். சங்கர் சார் தானே டைரக்ட் பண்ணார். வேற யாராச்சும் டைரக்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம யாருமே கண்டுக்காம போயிருக்கலாம். இது சங்கர் சார் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹைப்னாலேயே இந்த படம் இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆகிறதுக்காக மிகப்பெரிய காரணமா ஆயிருச்சு. முந்தைய படங்களை பார்த்தீங்கன்னா 2.0 and I அப்படிங்கிற 2 படமுமே பெரிதளவும் பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன படங்களா இருந்தாலும் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா இருந்தனால இந்த படங்கள் சரியா போகாததுக்கு காரணம். இதுல பாத்தீங்கன்னா 2.0 எடுத்து பார்த்தோம்னா இந்த படம் எந்திரன் 2 சீக்வல். இந்தியன் சினிமா மட்டும் இல்ல, வேர்ல்டு சினிமாவே இந்த படத்தை வாயை பொளந்து பார்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் சினிமா பெருமை சேர்த்தவர் அது எந்த மாற்று கருத்துமே இல்லாம சொல்லலாம். அது சங்கர் சார் தான் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வீக்கான ஸ்கிரீன் பிளே எழுதுறதுனால ஓடாததுக்கு காரணமாகவும் ஆயிப்போச்சு. மற்றபடி இந்தியன் 2 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்குமே 90s மேஜிக் கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா இந்தியன் 1 பெரிய சக்சஸ். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு கிளாசிக் படங்களில் இந்தியன் 1 எப்படியுமே ஒரு இடத்த பிடிக்கும். அதனால மிக முக்கியமாக உலகநாயகன் கமலஹாசன் ஐகானிக் கேரக்டர்னா அது இந்தியன் தாத்தாவாக தான் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டரை இன்னொரு படத்தில் நம்ம நடிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் முக்கியமாக அந்த படத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவே இருந்துச்சு. இருந்தாலும் இந்தியன் 2 நிலைமை நம்ம அவ்வளோ பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் 2ல் இந்தியன் தாத்தாவுக்கு 108 வயசுக்கிட்டையாச்சும் ஆயிருக்கும். அவர் செய்கிற வேலையெல்லாம் 108 வயசு ஆள் மாதிரியே இருக்காது. மிகப்பெரிய லாஜிக் இல்லாத ஒரு முக்கியமான சீனா அந்த படத்திலே அது அமைஞ்சதுனால மக்கள் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு 80 வயசு படத்திலேயே காட்டிவிட்டு அடுத்த வயசுல இவர் 108 வயசுல இப்படியெல்லாம் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது யாராலுமே ஏத்துக்கவும் முடியல. இதனால மிகப்பெரிய பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய காசுகளை போட்டு வசூல் எடுக்கணுமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தேவையில்லாத கதைகள் ஸ்கிரீன் பிளே வர்றது மக்களுக்கு ஏத்துக்கவே முடியாது. நம்மளாலையும் ஒரு தடவைக்கு மேல அந்த படங்களை பார்க்கவும் இயலாது. சூர்யா சார் நடிப்பில் வந்த படம் தான் கங்குவா. இந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆனிச்சுங்கிறத
காரணங்களை பற்றி அடுத்து பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக சூர்யா சாருக்கு வந்து படமே இல்லை. ஏற்கனவே ஒரு 2-3 வருஷமாக சூர்யா சாருக்கு வந்து தியேட்ரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா 2 படம் வந்துச்சு, ஒன்று சூரரை போற்று, இன்னொன்று ஜெய் பீம். ரெண்டுமே ஓடிடி ரிலீஸ்னால மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர்களாலேயும் சரி மக்களாலேயும் சரி இந்த படங்கள்லாம் தியேட்டரில் வந்திருந்தா சூர்யாவுக்கு வந்து ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. கங்குவா வந்து அதெல்லாம் பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே கங்குவாவுக்கு வெயிட் பண்ணுறப்ப 2 வருஷமாக வந்த அனைத்து வாய்ப்புகளையும் சூர்யா சார் தட்டி கழிச்சிட்டு கங்குவா படத்தில் வந்து பிஸியாகவே ஒர்க் பண்ணிக்கிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் சிவானாலேயே இந்த படத்துக்கு வந்து ஐப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஏன்னா இவர் ரீசெண்டாக எடுத்த படம் வந்து அண்ணாத்த, இந்த படம் வந்து சரியாக போகாத காரணத்தினாலையும் இவர் மேலே கொஞ்சம் மிக்ஸ் ரியாக்ஷன் காரணம் இருக்கு. எப்படி இந்த படத்தை எடுப்பார், சிவா வந்து சூர்யாவை முடிச்சு விட்ருவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்கள்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து நடக்குமா நடக்காத லெவலில் இருந்துச்சுன்னா இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து புது ஜானராக கங்குவா டீமை எடுத்து புது ஜானரில் வந்து பீரியாட்டிக்கும் ஃபேண்டசியும் கலந்த படமாக இந்த படத்தை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் கடந்த காலம் மாயை ஜானரில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து படங்கள் வந்ததாக தமிழ் சினிமாவில் வந்து குறைவு. இருந்தாலும் பாகுபலி மாதிரி ஒரு சக்ஸஸும் ஆகலாம், இல்லாட்டி ஆதிபுருஷ் மாதிரி ஒரு ஃப்ளாப் படமாகவும் ஆகலாம். ரெண்டுக்குமே வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. சூர்யா வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் நியூ ஜானரா வந்து நடிச்சிருந்தாரு. ஆனாலும் இதை வந்து ரசிகர்களாகிய நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. இருந்தாலும் சிவா மேலேயும் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல வந்து பட்ஜெட் வந்து 350 கோடி 400 கோடின்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வாயை விட்டு நாங்கள் 2000 கோடி அடிக்கும் அப்படின்லாம் சொல்லி தேவையில்லாம இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பெரிய சர்ச்சைகளே கிளம்பி மிகவும் பேசும் பொருளா வந்து கங்குவா படம் வந்து ஆகுனுச்சு. ஏன்னா மக்கள் அனைவருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க அனைவருமே சொன்ன மொத்த முக்கியமான விஷயம் படம் நல்லாவே இல்லை, படத்தில் வந்து சத்தம் அதிகமாக இருக்குது, இந்த படத்தில் எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்கிறதுனே விளங்க மாட்டேங்குது, என்ன சீன் போகுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குதுன்னு மிகவும் மக்கள் வந்து ரிவ்யூ சொல்ல தெரியாது, ரிவ்யூ பண்ண தெரியாது, படமே பார்க்க தெரியாதுன்னெலாம் சொல்லதே இல்லை. எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். தெரிஞ்சனால தான் நிறைய படங்கள் வந்து சக்ஸஸும் ஆயிருக்கு, ஃபெயிலியரும் ஆயிருக்கு. மக்களை வந்து குத்த சொல்ற அளவுக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கங்குவா டீம். ப்ரெஸ் நோட்டே விட்டாங்க, ரிவ்யூஸே பண்ணக்கூடாது, முதல் 2 நாளைக்கு வந்து ரிவ்யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா முக்கியமா நிறைய படங்கள் வந்து யூடியூப்னால தான் பெரிய லெவலுக்கு வந்து படங்கள் வந்து ஹிட்டே ஆயிருக்கு. முக்கியமா சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் யூடியூப்ங்கிறது வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாவே இருக்கு. அதுக்கு உதாரணமாக தான் லப்பர் பந்து வெற்றியை பார்க்கிங் படத்தை வெற்றியை பார்க்கலாம். நிறைய படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் யூடியூப்பை நம்பி தான் இருக்கு. மக்கள் வந்து ஒரு நல்ல படமா இருந்தா எந்த படமா இருந்தாலும் அதை ஓட வைப்பாங்க, அது எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும். இதுக்குமே உதாரணம் தான் இந்த 2024 விட்டு பட வரிசையில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்த படங்கள் லிஸ்ட் வந்து கூடையாவே காணப்படும். ஏன்னா மஞ்சுபால் பாய்ஸ் எல்லாம் 100 கோடியே இந்த தமிழ்நாட்டில் வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கதைகள் வந்துச்சுன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. மற்றபடி டைரக்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும், நல்ல ஸ்கிரீன் பிளேவும் கதையும் எடுத்துட்டீங்கன்னா மக்கள் வந்து உங்களை கொண்டாடி தீர்க்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி சினிமா தகவல் வேணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் பண்ணுங்க.